ஹெச்ஓடி வந்துட்டு பாக்கியாவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரா 1 வீக் அந்த பிரச்சனைனால கேம்ஸ் பீரியடில் நடந்ததுனால. அப்படியா? வேணும் தான், நம்மள்ட்டே எவ்வளோ ஹார்ஷாக பேசினாங்க. நானும் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவான்னு பார்த்தேன். அவள் ஹெச்ஓடிக்கிட்டே திமிரா பேசினாலும், அதனால தான் 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அவர். நல்ல வேலை டெர்மினேட் பண்ணலை. அப்போ புதுசாக ஒரு ரெப்பு நம்ம கிளாஸுக்கு போட போகிறாங்க, அது கரெக்டா? அப்படி தான் அவரே வந்து சொன்னாராம், வேறு மாத்திர மாதிரி தான் சொன்னாங்க. ஜெசி, நீ என் கூட தான் இருக்க, எப்படி உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது? அது பிடி மேம் பாக்கியா இருந்தது ஹெச்ஓடி, அதை தாண்டி உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் வருது? அதெல்லாம் அப்படி தான் நிலா, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. சொல்லு நிலா, நம்மளுக்குள்ள அதெல்லாம் அப்படி தான் ஒரு இன்ஃபார்மர் சொன்னாங்க. வியான் வந்த பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலேஜில் நடக்குது. என்ன? ஆமாம், நான் நீ முன்னாடி சொல்லும் போது கூட நம்பலை, இப்போ நம்புகிறேன். அந்த பையன் இதுக்கு முன்னாடி படித்த காலேஜில் இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்குமா, அவனை சுற்றி வந்துட்டு நிறைய மர்மங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நான் நிறைய அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம காலேஜ்லேயும் நடக்குது. இன்னும் நிறைய மர்மங்கள் வந்து வெளியே வரும்னு நினைக்கிறேன். நிறைய புது விஷயங்களும் நடக்க போகுது. அதுக்கான ஆரம்பம் தான் இது. ஜெசி, நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. என்ன நீ இப்போ இவ்வளோலாம் பில்டப் கொடுக்க? இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான், இன்னும் மெயின் பிக்சர் எவ்வளோ இருக்க தெரியுமா? இதுக்கே வந்துட்டு ஆண் வாயப்பழம் தான். எப்படி ஏதோ பெருசாலாம் பில்டப் பண்ணுற? பார்ப்போம், போக தான் என்னன்னு தெரியும். ஆமாம், இந்த அஸ்வினி திடீர்னு அகென்ஸ்டாக மாறிட்டாலே, அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இல்லை அவங்க போட்ட பிளானில் இது ஒரு பார்ட்டா, இல்லை உண்மையிலே அந்த பொண்ணு அகென்ஸ்டாக மாறிட்டாளா? இப்போ அந்த பொண்ணு நம்மளோட தான் இருக்கா? எனக்கு அது வேற வந்துட்டு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது. நானும் யோசித்தேன். அங்கே பாரு, அஸ்வினி வரா. ஹே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? பாக்கியாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி? தெரியும், இப்போ தான் சொன்னாங்க. ஓ, அதுக்குள்ளே நியூஸ் வந்துருச்சா? பார்த்தீங்களா, இப்படிலாம் பேசினா இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஹெச்ஓடி நல்ல வேலை பார்த்துருக்காரு. அவளை மட்டும் விட்டுருந்தாங்க, இன்னும் அவளுக்கு வந்துட்டு 2 படி கொம்பு முளைச்சிருந்துருக்கும். சரிதான், இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு இல்லை, ஏன் இப்படி பேசுகிற? ஃப்ரெண்டு தான், ஆனால் அவள் கிரவுண்டில் நடந்ததை நீங்களே பார்த்தீங்களா? அது தப்பு தானே. என்ன தான் நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தப்பு பண்ணுற இடத்துல நான் தப்புன்னு தான் சொல்ல முடியும். அங்கே போயிட்டு என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது. அகென்ஸ்டாக நின்று அவள் எனக்கே அகென்ஸ்ட் ஆகிட்டான். சரிதான். அஸ்வினி, என்ன இந்த சைடு? இல்லை, நான் அவங்களோட சேர்ந்துக்கலான்னு இருக்கேன் இனிமே. இப்போ பாக்கியா அவளும் தெரிஞ்சிருவா. பார்ப்போம். சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சஸ்பென்ஷன் முடிஞ்சுட்டு அவள் வருவாள்ல, அப்போயும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாவே இருக்கலாம். எனக்கு என்னமோ சரியாக தோணலை. நிலா, ஏதாவது சொன்னியா? இல்லை, நான் எதுவும் சொல்லலை. சரி அஸ்வினி, நீ சொல்கிறத நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாம் நீனே சொல்லு. படிக்கலாமா இல்லை கிளாஸ் போவோமா? செமஸ்டர் எக்ஸாம் வருது வேறு. இப்போ படிக்கலாம். ஆனால் வாங்க எல்லோரும் லைப்ரரி போவோமா? பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது கேம்ஸ் பீரியட் போயிட்டு வந்துட்டு. படிக்கலான்னு சொன்னேன், இப்போ என்ன டயர்டாக இருக்குங்கிற? ஏமாத்திரியா? சும்மா தான் சொன்னேன். சரி, உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸாக இல்லையே நான் உங்களோட இருக்கிறது? இல்லை நாங்கள் அப்படி எதுவும் நினைக்கல. அப்போனா சரி, நீ முன்னாடி போயிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இன்னும்மா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. ஓகே. ஜெசி, எனக்கு ஏதோ சரியாக படலை. திடீர்னு எப்படி இவ்வளோ நல்லவளாக மாறினா? என்னமோ ஏதோ ஒரு ட்ராப் மாதிரி தான் தோணுது. ரொம்ப நம்ம வச்சுக்க வேணாம். என்ன? சரி, ஏன் இப்படி பயப்படுற? யாரை பார்த்தாலும் ஒரே சந்தேகம் தான் உனக்கு. இப்படியே அவள் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நம்மளை பற்றி தெரிஞ்சிருந்துருக்கலாம் அவளுக்கு. அப்படிங்கிற? ஆமாம். சரி, இப்போ எதுக்கு அவள்கிட்ட போய் சொன்ன நம்ம ரெஸ்ட் ரூம் போகணுன்னு? இல்லை, எனக்கு சரியாக தோணலை அவளோட நம்ம இருக்கிறது. அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கு என்னன்னே தெரில, 2 நாளாக ஒரு மாதிரி தலைவலியாகவே இருக்குது ஜெசி. என்னன்னே தெரில. என்னாச்சு நிலா? ஹாஸ்பிட்டலில் ஏதாவது போகுமா? டாக்டரை பார்ப்போமா? வரியா? கூட்டிகிட்டு போட்டுமா? என்ன பண்ணுது உனக்கு? என்னன்னே தெரில, ஒரு மாதிரி ஒரு சைடு எனக்கு தலைவலிக்குது. என்னன்னே தெரில. வியான் கிளாஸ்க்கு வந்ததுலேருந்து எனக்கு அப்படி இருக்குது. ஆனால் நான் வெளியில் எதுவும் சொல்லலை, ஏதாவது நினச்சிப்பீங்கன்னு. என்ன தெரியல, அவன் இருக்கிற சரௌண்டிங்கில் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது. என்ன சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு தான் நான் சொல்லாமல் வச்சுருந்தேன். சார், இந்த காலேஜில் ஒரு ப்ரைவசி கூட இல்லை. என்னை ஏதோ வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிட்டே இருக்காங்க. சார், என் நிம்மதிக்கே இருக்க விட மாட்டாங்க. நானும் வந்ததுலேருந்து ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன், எதுவுமே பண்ண முடியல. இந்த மிஸ்ஸுங்க வேறு மாறி வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பிரின்சிபல் எல்லா ஸ்டாஃப்கிட்டே என்ன சொல்லி வச்சுருக்கானு வேறு தெரில. இந்த பாக்கியா பொண்ணு வேறு இருக்கிற பிரச்சனையில் அது வேறு போட்டிக்கு வந்துட்டு எனக்கு வழியில் நடுவில் வேறு வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் வேறு போடணும். இப்போயே அந்த பொண்ணை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த பொண்ணு இந்த காலேஜை விட்டு நான் துரத்துறேன். கூட போட்டி யாரும் வந்துட்டு நினச்சி நின்னதாக இருக்கவே கூடாது சரித்திரத்தில்.
என்னையவே வா நீ காம்படிஷனுக்கு வர, நான் பார்த்துக்கிறேன் உன்னைய. ஏய் முதல்ல இந்த காஃபியை குடிப்போம், அப்புறம் உன்னை பார்ப்போம். பாக்கியா நிலமை எனக்கு ஒரு பக்கத்துக்கு கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்து அவள் பண்ணதுக்கு அவளுக்கு கிடச்ச தண்டனை சரின்னு தோணுது. இருந்தாலும் நல்லா படிக்கிற பொண்ணு வேறு. எனக்கு தெரிஞ்சு பாக்கியாவை கூட நம்பிடலாம். இந்த அஸ்வினியை நம்புறது எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. சரிதான் நீ சொல்கிறது, எனக்கும் அதே தான். அதான் நான் சொல்கிறேன், அவளோட நம்ம ரொம்ப வச்சுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு இது வியானோட சதி வேலை தான் நினைக்கிறேன். நம்ம பாக்கியாவோ சரி அஸ்வினியும் சரி, அவங்க 2 பேரால் பிரச்சனை இல்லை. வியான் தான் ஏதோ பண்ணியிருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி படித்த காலேஜில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவன் பண்ணது வெளில தெரிஞ்சு அந்த பசங்களை அவன் ரொம்ப கொடூரமாக ஏதோ மந்திரம் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணதா நிறையா நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? யார் சொன்னா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அவன் சரௌண்டிங்கில் இருந்து அவனுக்கு தலைவலிக்குதுன்னு தானே சொல்கிறேன். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கா. நம்ம கண்டுவே பிடிச்சான். எனக்கு பயமாக இருக்கு ஜெஸ்ஸி, நீ ஏதோ சொல்கிற, நடுவில் திணற வேற. நீ இப்படிலாம் இருந்தது கிடையாது. நீ இப்படி பயப்படுறனா ஏதோ பெரிய விஷயம் இருக்கும் போல். இதெல்லாம் உனக்கு வேணாம் நிலா இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ பத்திரமா இரு. என்ன எனக்கு என்ன ஆக போகுது? ஏன் இப்படி பயமுத்துற? என்னாச்சு? ஃபுல்லாக தான் சொல்லேன். நேரம் வரும்போது உனக்கே புரியும் நிலா. இதுக்கு நான் போகிறேன், பார்த்து பத்திரமா இரு. எங்கே போகிற? நீ கூட தானே இருக்கணும். எங்கே போகிற நீ இப்போ திடீர்னு? இல்லை எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி முடியலை. நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வா, நம்ம பேசிக்கலாம். எனக்கு தலைவலிக்குது, ஏன் டாக்டர் போகுமான்னு என்னன்னு கேட்டேன். இப்போ நீ ஒரு மாதிரி பேசுகிற. ஜெஸ்ஸி என்னாச்சு? இல்லை நீ சொன்னதுலேருந்து எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது நிலா. நம்ம இதுக்கு கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிச்சாகும். அதுக்கு நீ கூட இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் மட்டும் தனியாக போய் என்னத்துன்னு கண்டுபிடிப்பேன்? உனக்கு தான் ஏதோ கொஞ்சம் நேரம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அது கூட தெரியாது. நீ தான் என் கூட இருக்கணும் நிலா. ஜாக்கிரதையாயிரு நிலா. என்ன தெளிவாக சொல்லு.